ஜெயராம் அண்ட் காளிதாஸ் ஜெயராம் சேர்ந்து நடிக்கிற மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. February 6 மூவி ரிலீஸ் ஆகும். 29 மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. இதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ரத்னகுமார் டைரக்ஷன்ல விது, பிரீத்தி அஸ்ரானி, மாஸ்டர் மகேந்திரன் நடிக்கிறாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. மூவி சம்மர்ல ரிலீஸ் ஆகும். ரத்னகுமாருக்கு இது ஒரு கம்பேக் படமா இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். துரந்தர படம் ஓடிடியில் வரப்போகுது. தமிழ் வெர்ஷனும் இன்னைக்கு ஸ்ட்ரீம் ஆயிட்டோம். மேபி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த படம் ஓடிடியில் தமிழ் வெர்ஷனோட ஸ்ட்ரீம் ஆயிருக்கும். இந்த படம் எப்போ நிறைய பேர் ஓடிடியில் வரும், தமிழில் வரும்னு கேட்டீங்க. ஸோ இப்போ ஓடிடியில் வந்துடும். துல்கர் சல்மான் அண்ட் மிர்னால் தக்கரோட காம்போல ஒரு ஆல்பம் சாங் ஒன்று வரப்போகுது. அந்த சாங்கோட ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் சாங் February 2 ரிலீஸ் ஆகும். சஞ்சனா அண்ட் ரோஹன் டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஏஆர் அமீன் மியூசிக் பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான், ஏஆர் அமீன், ஜஸ்லன் இந்த சாங்கை பாடிருக்காங்க. மோகன்லாலோட 366வது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தொடரும் எடுத்த தருண் மூர்த்தி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. லோகேஷ் அண்ட் அல்லு அர்ஜுன் கம்பல வரக்கூடிய படம் தான் அல்லு அர்ஜுன் 23. இந்த மூவில ஷர்தா கபூர் ஹீரோயினா நடிக்க போறது அனிசிப்பா வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. தனுஷோட D55 மூவிக்கு சாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போறதா அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. சாய் அபியங்கர் நான் தனுஷோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு நிறைய வீடியோல சொல்லிருக்காரு. சோ இது ஒரு ஃபேன் பை சம்பவமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ல எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகேஷ் பாபுவோட வாரணாசி படத்தை 2027 ஏப்ரல் 7 ரிலீஸ் பண்ண போறதா நிசிப்பா வந்திருக்கு. உகாடி ஸ்பெஷலா மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். சலார் 2 படம் இன்னும் இருக்குங்கிறது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த வருஷம் மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசாந்த் நிலி இப்ப வேற ஒரு படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. அந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சதும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டோம். ஜனநாயகன் படம் பத்தி நேற்று நான் சொல்லிருப்பேன், கேஸை வாபஸ் வாங்க போறாங்க அப்படின்னு. இப்ப கேஸை வாபஸ் வாங்கிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவைசிங் கமிட்டி மூலமா தான் படம் போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அவங்க என்னென்ன சீன்ஸை கட் பண்ணி மீட் பண்ண போறாங்கன்னு ஒன்னும் தெரியல. அப்டேட் வரும்போது பார்க்கலாம். அதுக்கான ஒரு லிஸ்ட் ஒன்று எப்பவுமே வரும், எந்தெந்த சீன்ஸை கட் பண்ணாங்க, மீட் பண்ணாங்க, என்னென்ன டயலாக் அப்படின்னு. சோ நான் அது வரும்போது சொல்றேன். மோஸ்டா அவங்க இப்ப கேஸை வாபஸ் வாங்கிட்டு ரிவைசிங் கமிட்டி மூலமா போறதே பாத்தீங்கன்னா படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்கிற காரணத்துக்காக தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் சர்டிபிகேட் வருதா என்னன்னு. இப்ப நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத தாண்டி இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமாங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. எப்ப ரிலீஸ் ஆகணும் இது வரைக்கும் பெருசா எதுவும் தெரிய வரல. தெரிய வந்தா நான் சொல்றேன். எல்ஐகேவோட ரிலீஸ் அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், Februaryல படம் ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்தியாவில சென்சார் பண்ற மாதிரி ஸ்ரீலங்கால சென்சார் பண்ணி ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி தூக்குனாங்க அப்படின்னா அங்கேயும் கட் பண்ண வெர்ஷன் தான் வரும். அங்க உள்ள சென்சார் போர்டு எதுவும் சீன்ஸை கட் பண்ணாம இருந்தாதான் அன்கட் வெர்ஷன் அங்க வரும். இதய முரளி மூவில கைடலோகர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஜெயிலர் 2 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. ஜெயிலர் 2 ஷூட்டிங் Februaryக்குள்ளேயே முடிய போறதா நியூஸ் வந்திருக்கு. சாய் பல்லவி அப்டேட்டை கேட்டிருக்காரு. சாய் பல்லவி பத்தி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் அதை பத்தி ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் அந்த டயலாக் வேணாங்கிறதுனால தான் அவங்க கட் பண்ணவோ மீட் பண்ணவோ செய்யறாங்க. அதை சப்டைட்டில்ஸ் மட்டும் எப்படி போட விடுவாங்க, கண்டிப்பா அதுவும் செய்ய விட மாட்டாங்க. இந்த கொஸ்டின் லாஜிக்கே இல்லாம இருக்கு. விஜய் படம் தமிழ்நாடு இந்தியாலே ரிலீஸ் ஆகல அப்படின்னா அதர் கண்ட்ரில மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? அதர் கண்ட்ரில சென்சார் முடிஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்காக இங்க ரிலீஸ் பண்ணாமலாம் அங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பராசக்தி விசஸ் அமரன் கலெக்ஷன் இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பாங்கிறத நேத்திக்கே நான் சொல்லிட்டேன். படம் அவரேஜா தான் போயிருக்கு. அமரன் படம் வசூலெல்லாம் இந்த படம் பீட் பண்ணாது. ஏன்னா இந்த மூவிக்கான ரன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ட்ராக் ரிப்போர்ட் படி 100 கோடியே வரல. அபிஷியல் ரிப்போர்ட் படி 100 கோடி வந்திருக்கு. ஆனா ட்ராக் ரிப்போர்ட் படி வரல. ட்ராக் ரிப்போர்ட்டும் அபிஷியல் ரிப்போர்ட்டும் கம்பேர் பண்ணி நான் ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது சொல்றேன். நான் லைனப்புக்கான வீடியோ சீக்கிரமே போடுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன். டாப் 10 பெஸ்ட் மூவிஸ், டாப் 10 லவ் மூவிஸ், டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாமே கூட போட்டிருக்கேன். ஆனா நிறைய பேர் அப்ப பாக்கல, அதனாலதான் நான் அதை போடுறதை விட்டுட்டேன். நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா நான் திரும்ப போடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் குரு மூவி. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.